அக்கா, இந்த கறி ரொம்ப டேஸ்டா இருக்கு, போட்டுக்கோங்க. இல்ல த்ரிஷா, எனக்கு வேண்டாம். ஆமா பிரக்யா, சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டியா இருக்கும். நீங்க சாப்பிடுங்க. பிரபா, எனக்கு வேண்டாம். ஹே ப்ளீஸ் போட்டுக்கோப்பா. இப்ப நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். அக்கா போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, பாருங்க. த்ரிஷா, எனக்கு வேணும்னா நானே போட்டுக்கிறேன். நீ போய் முதல்ல சாப்பிடு போ. எனக்கு தெரியாது, நான் இந்த டிஷ் உங்களுக்கு போட்டே ஆவேன். ஐயோ, ஓ ஐம் சோ சாரி அக்கா, தெரியாம தக்கா பட்டுருச்சு, சாரிக்கா. அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாம தானே விழுந்துருச்சு. இந்த கறிய சீக்கிரமா க்ளீன் பண்ணிடலாம். பிரக்யா, அது சூடா இருந்துச்சாமா? ஐம் சோ சாரிக்கா. நீங்க போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. நீ போங்க. சாரி சொல்றத முதல்ல நிறுத்து. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துறேன். நீ டென்ஷன்லாம் ஆகாத. இட்ஸ் ஓகே. சாப்பாடு எல்லாம் கம்மியாயிடுச்சுல, நான் போயிட்டு கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வரேன். கிச்சனுக்கு வேற யாரையாவது அனுப்பு, இங்க இருக்கிற வேலையை நீ பண்ணு. ஏன்னா மெஸ் பண்ணது நீ, அதை க்ளீன் பண்ண வேண்டியதும் நீதான். நானே க்ளீன் பண்றேன். தேங்க் யூ. நான் கிச்சனுக்கு போறேன். என்ன இப்ப நீ பின்னாடி கிச்சனுக்கு போ. என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி பின்னாடி இல்லடா, உன் பொண்டாட்டி பின்னாடி போ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ guys, I'll be back. இந்த மாமா என்ன இன்னும் வரல? என்ன பண்றாரு? வாங்க மாமா. என்ன பண்ற நீ? அவளை என் கிட்ட வரதுக்கு ஐடியா கொடுன்னு சொன்னா நீ அவளை ஒரேடியா ரூமுக்கே அனுப்பி வச்சுட்ட. ஏன்? ஐயோ மாமா, அவங்க உங்க கிட்ட வந்தா என்ன, நீங்க அவங்க கிட்ட போனா என்ன? விஷயம் ஒண்ணுதானே. நான் இப்படி பண்ணா நீங்க அவங்க பின்னாடியே போவீங்கன்னு நினைச்சேன். பின்னாடி ரூமுக்கு போய் என்ன பண்றது? சிம்பிள், நீங்க பின்னாடியே அவங்க ரூமுக்கு போங்க. பிஃபோர் ஷீ சேஞ்சஸ், அவங்க வெளியே வரதுக்குள்ள நீங்க உள்ள போயிடுங்க. அவங்களுக்கு நீங்களே சாரி எடுத்து கொடுங்க. அந்த சாரியோட பிளவுஸ் கொஞ்சம் இறக்கமா இருக்கணும். ஐ மீன் டீப் கட் இருக்கணும். அப்ப நீங்க அந்த மச்சத்தை பார்க்கலாம். ஜஸ்ட் பேக்கா? எஸ். மச்சத்தை பார்க்க தானே? மாமா, கம் டு தி பாயிண்ட். என்ன ஐடியா கொடுத்த நீ உன்ன? ஆக்சுவலா நீ இங்க வந்து உன்னோட டைம் அண்ட் டேலண்ட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ ஜூலியாவோட ஹாலிவுட்ல இருந்திருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஹாலிவுட்க்கு அப்புறம் வேற என்ன வுட் இருக்கு? ஷேர்வுட், பேர்வுட், என்ன? இங்க பாருங்க, ஜூலியானா அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்க முதல்ல உங்க ஜூலியட் கிட்ட போங்க. என்கிட்ட இதை விட பெட்டர் ஐடியா வேற எதுவுமே இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் போங்க மாமா. Thank you. மாமா அப்படி குழந்தை மாதிரி தான். அக்கா கரெக்டா தான் சொல்றாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்ப ரொம்ப லேசியா ஃபீல் பண்றேன். லேசியா ஃபீல் பண்றியா? தூக்கம் வருதா மேடம்க்கு? நீ என்ன லூசா? அங்க என்ன நடந்துச்சு நீ பார்க்கல? என்ன அங்க அப்படி என்ன ஆச்சு? God, தனு, you know what? உனக்கு எதுவுமே தெரியாதா? நிஜமாவே நீ எதுவும் பார்க்கலையா? முதல்ல த்ரிஷா பிரபாவோட லவ் டியூனிங் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என் அண்ணன் அந்த பிரக்யாவோட லவ் டியூனிங் சைலண்ட் மோட்ல. அலியா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. என் கூட வா, நம்ம ஆஃப்டர்நூன் நேப் எடுப்போம். வா. ஆஃப்டர்நூன் நேப்? You know what? மத்தியானம் சாப்பிட்டது ஏன் தூக்கம் வருது தெரியுமா? ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை மூளைக்கு போறதுக்கு பதிலா வயித்துக்குள்ளேயே தங்கிடும். உன் மூளை இப்படியே வேலை செய்யாது, நீ தூங்கு. ஆனா என் மூளை வேலை செய்யும். நீ உன் ஆஃப்டர்நூன் நேப்ப கண்டினியூ பண்ண. ஆல்ரைட்? நீ உன் பிரெயினை ரொம்ப ஓவரா யூஸ் பண்ற. You know what? நீ பிரபா த்ரிஷாவை ஒன்னா பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ற. அதான் உன் பிரெயின்ல டிஃபரெண்ட் தாட்ஸ் வருது. You know what? அவங்க ஏதாவது ஒரு பழைய லவ் ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. நீ உன் மூளையை யூஸ் பண்ணலனா போத்தணும். ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கணும். ஏதோ பிளான் பண்றாங்க. ஆல் ரைட், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. என் காலு. சாரி தனு, நான் வேணும்னே பண்ணல. ஐம் சாரி. நீ ஜெலஸா ஃபீல் பண்றேன்னு சொன்னதனால தான் நீ இப்படி பண்ணிருக்க. ஓ காட். நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. பாரு, என் கால் ஸ்வெல்லிங் ஆயிடுச்சம்மா. நான் டாக்டர் கிட்ட போகணும். சரி வா, நான் உன்னை டாக்டர் கிட்ட. ஒண்ணு வேண்டாம், போ. நீ உன்னைய கூட வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீ கோவத்துல வேற என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் காலை உடைச்சிருவேன். சரி, என்னால தானே இது நடந்துச்சு. நானே உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வேணாம், வா. நானே போய்க்கிறேன். Are you sure நான் வர வேண்டாமா? I hate you, அலியா. நீ என் பின்னால வரவே வராத. இவ எங்க போயிட்டா? பாத்ரூம்குள்ள இருக்கா?
இந்த மாதிரி விஷயங்கள்ல பொண்ணுங்களோட மூளை எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்து த்ரிஷா சாலிட் ஐடியா கொடுத்துருக்கா. சீக்கிரமா பிரக்யாக்காக ஒரு நல்ல சாரி எடுத்து கொடுக்குறேன். அதை பார்த்து அவ மனசு அப்படியே கரைஞ்சிடணும். நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் பண்ணுங்க, நீ இதே டைம் மாதிரி ஆச்சுல. அசைஞ்சுக்கிட்டே இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. அசையாத. ஏய், நான் பார்த்துட்டேன். என்ன பாத்துட்டீங்க? நான் பார்த்துட்டேன். அதை நான் பார்த்துட்டேன். என்ன பாத்தீங்க? வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்தேன். இங்க ஆனா அது இங்க எப்படி? மச்சம். உன்னோட மச்சத்தை நான் பார்த்துட்டேன். இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சு வச்சிருந்தல. எப்போ வரைக்கும் மறைச்சு வச்சிருப்ப? என்னைக்கா இருந்தாலும் அதை நான் தானே பார்த்தாகணும். அதை இன்னைக்கு பார்த்துட்டேன். இதுதான் அந்த சாரி. அவ இந்த சாரியை கட்டிக்கிட்டு வந்தா மச்சத்தை கண்டிப்பா பார்த்துடலாம். ஒருவேளை மச்சம் இருந்தா இவ தான் பிரக்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கல்ல? இருந்த பாஸ்ட் டென்ஸ் அண்ட் இப்போ பிரசன்ட் டென்ஸ் என்னன்னா நான் உன் கண்ணு முன்னாடியே இருக்கேன். இப்போ பிரசன்ட் டென்ஸுக்கு வந்து இந்த பிரசன்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க. சீக்கிரமா உன்னை நீ இந்த சாரியில சுத்திக்கிட்டு வந்துரு. இல்ல அவ்வளோலாம் ஒண்ணும் இல்ல, நான் இதை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்றது இப்போ இஷ்யூ இல்ல. இது இப்போ ஈரமாயிடுச்சுல. சாரி ஈரமா இருக்கு. அண்ட் ஈரமா இருக்கிறத போட்டுக்கிட்டா உனக்கு ஜலதோஷம் வரலாம். இல்ல இதுக்கெல்லாம் ஒண்ணும் ஜலதோஷம் பிடிக்காது, சீக்கிரமா காஞ்சிரும், விடுங்க. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது வெட்டா இருக்குல்ல. நீ மட்டும் எல்லார்கிட்டயும் சொல்ற யாரும் வெட்டா இருக்கிற துணியை போடக்கூடாது, ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவ. அப்ப நீயும் ஃபாலோ பண்ணல. போய் இந்த சாரியை கட்டிட்டு வா. போ, கமான். இந்த சாரியா? இந்த சாரி இங்க எப்படி வந்துச்சு? இந்த சாரி எங்க இருந்துச்சு? கபட்ல இருந்துச்சு. கபட்ல இருந்ததுன்னா இங்க எப்படி வந்தது? அதெல்லாம் நடந்தா இங்க வந்திருக்கோம். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணு போ. சரி, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? ஏன், எப்போ, எதுக்கு, எதனாலன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா? போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஏன் போ. அட, நீங்க கபட்ல நீ சாரி எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க, நான் ஏன்னு கேட்க கூடாதா? நீ கூட தான் என்னோட ஃபேவரட் ஜாக்கெட் எடுத்து கொடுத்த. நான் எதுக்குன்னு கேட்டேனா? இப்போ நான் உனக்காக உன்னோட ஃபேவரட் சாரியை எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர். போ சேஞ்ச் பண்ணிட்டு வா. இன்னைக்கு இவர் இவ்ளோ நல்லவரா இருக்காரு. கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. முதல்ல என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாரு, இப்ப கபட்ல இருந்து சாரி எடுத்து கொடுத்திருக்காரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க எனக்காக இதெல்லாம் ஏன் பண்றீங்க? என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நான் யாரோட கடனையும் வச்சுக்க மாட்டேன். எல்லார் பாக்கியையும் நான் தீர்த்துருவேன். நீ எனக்காக எவ்வளோ வேலை பண்ணிருக்கியா இல்லையா? பிரபா த்ரிஷாக்கு ஹெல்ப் பண்ண. நீ என் தம்பியோட உயிரை காப்பாத்துறதுக்கு உன் உயிரையே பணையம் வச்சிருக்க. நான் உனக்காக ஒரு சாரியை கூட எடுத்து கொடுக்க மாட்டேனா? கபட்ல இருந்த சாரியை தானே எடுத்து கொடுத்தேன். புதுசா வாங்கி கொடுத்த மாதிரி யோசிக்கிற நீ. போயேன் போ. இந்த ரெட் சாரிய இப்ப கட்டிக்கிற மூட் இல்ல எனக்கு. இத பாரு, சீக்கிரமா இதை கட்டிட்டு வா. இல்லைன்னா நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி உன்னையே சுத்தி வருவேன். ஹேய் அழகான பொண்ணு. ஆக்சுவலா உன்ன மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி ஹேண்ட்ஸம் பையன் சொல்றத முடியாதுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன அழகான பொண்ணுன்னு சொல்றீங்க? என்ன ஹேண்ட்ஸம் பையனும் சொன்னேன். சில அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதா நல்லது. இத வெச்சுக்கோங்க. ஏய் இல்ல, ஹேண்ட்ஸம் கூட உன்னதான் சொல்லிருப்பேன். ஆனா பொண்ணுங்களை ஹேண்ட்ஸம்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால ஹேண்ட்ஸம் டேக் எனக்கு கொடுத்துக்கிட்டேன். இல்லன்னா அந்த டேக் வேஸ்ட் ஆயிடும்ல. நீ ப்ளீஸ் இத ஒரு தடவை கட்டிட்டு வாயேன். பார்க்க ரொம்ப அழகா இருப்ப. அண்ட் எனக்கும். சரி, நீங்க இவ்ளோ அன்பா சொல்றீங்கன்னா நான் கட்டிக்கிட்டு வரேன். இவன் இந்த சாரியை கட்டிட்டு வந்தா மட்டும் போதும். அந்த மச்சத்தை எப்படியும் பார்த்துருவேன்.
இந்த காலை வச்சுக்கிட்டு நான் டாக்டர் எங்கன்னு போய் தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேஷண்டா? நான் உங்களுக்கு பேஷண்ட் மாதிரி தெரியறேண்ணா. நான் இங்கே வேலை செய்கிறேன். 17 வருஷமா இங்கே தான் வேலை செய்கிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? எனக்கு டாக்டரோட கேபின் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? பேஷண்ட் எங்க? நான் தான் பேஷண்ட். எனக்கு கால் அடிபட்டிருக்காதான் டாக்டரை பார்க்க வந்தேன். இவ்வளோ சின்ன அடிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? சூடான எண்ணெயும் மஞ்சளும் சேர்த்து தடவுனா அது சரியாயிடும். அடி சின்னதுதான், ஆனா வலி அதிகமா இருக்கு. நீங்க ப்ளீஸ் டாக்டர் கேபின் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த பக்கம் ரூம் நம்பர் 17. இந்த சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் பெரிய அடி கூட சின்னதா தான் தெரியும். எவ்வளவு வலிக்குது எனக்கு. என் ஃபேமிலி டாக்டர் எந்த நேரத்துல தான் ஊருக்கு போகணுமா? ஒருவேளை அவர் இருந்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? எல்லாம் இந்த ஆலியா வலதான். என்னது? நான் இப்ப பாக்குறது உண்மைதானா? பொன்னி, பொன்னி, பொன்னி எந்திரிச்சு பாரு. பொன்னி, ஒருவேளை இவதான் பொன்னினா அப்போ வீட்டுல இருக்கிறது யாரு? பிரக்யாவா? ஏய் இரு, என்னையா? இந்த ரூம்ல உன்னை தவிர வேற யார் இருக்கா? சொல்லுங்க. இங்க வா. சொல்லுங்க. இப்ப போ. என்னது இது? இது என்னோட ஸ்டைல். போ. ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்றது என்ன? என்னால உங்களோட போராட முடியல. ஏய், நான் இன்னும் எதுவும் பண்ணல. பண்ணும்போது நீ எப்படி தாங்குவ? நான் போயிடுவேன் இப்ப போற மாதிரி. ஏய்,
நீங்க என் கையை விடுங்க, நான் போகணும். நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாருங்க, கீழே பாட்டி அப்புறம் மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எப்போதுல இருந்து வெயிட் பண்றேன். யாராவது பாத்திர போறாங்க. பார்க்கட்டுமே. என்ன ஒண்ணு முழுசா பார்க்க விட. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ ஒத்துக்கிட்டானாலும் இல்லைனாலும் என் மனசு சொல்லுது. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் மனசு சொல்லிட்டு தான் இருக்க. நீ தான் என் குண்டச்சின்னு. நீ என் பிரக்யா தானே? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் உங்க பிரக்யா இல்ல. ஒருவேளை நிலா வந்து நான் நிலா இல்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நிலாவை யார் எப்படி கூப்பிட்டாலும் நிலா நிலாவா இல்லாம போகாது. இங்க பாரு பிரக்யா, நான் உன்னை தொடும் போதெல்லாம் என்னால என் பிரக்யாவை ஃபீல் பண்ண முடியுது. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் பிரக்யாவே கிடையாது. நான் பொன்னி. ஒருவேளை நீ பொன்னின்னா நீ என்ன காதலிக்கலன்னு தானே அர்த்தம்? இல்ல நான் காதலிக்கல. பொன்னி எதுக்காக உங்களை காதலிக்க போறா? ஒருவேளை நீ என்ன காதலிக்கலன்னா எனக்கு க்ளோஸ் ஆகிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னோட மூச்சு இவ்வளவு வேகமா இருக்கக்கூடாது. இல்ல, வேகமா இல்ல. நான் உன்னை இப்படி தொட்டா உனக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது. இல்ல, ஃபீலிங் இல்ல. ஒருவேளை உன் கண்ணை நான் நேரா பார்த்தா உன்னோட இமைகள் படப்படன்னு அடிச்சுக்கணும்ல? அடிக்கணும் தான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், தயவு செஞ்சு பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நாம அப்படி போலாமே, கூட வாங்க. எங்க? வாங்க, நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். வாங்க ப்ளீஸ் வாங்க. இந்த பேஷண்ட் யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு இவங்கள தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. இல்ல, இவங்கள பார்க்கும்போது எனக்கு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். ப்ளீஸ் இவங்க யாருன்னு சொல்லுங்களேன். இவங்க இங்க எப்பத்துல இருந்து இருக்காங்க? யார் இவங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தாங்க. இவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. கோமாவா? யூ மீன் டு சே பாஸ்ட் 1 மந்தா இவங்க கோமாலயா இருக்காங்க? ஆமா, இவங்களுக்கு ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருமே இல்ல. யாருமே பார்க்க வரல. ப்ளீஸ், உங்களுக்கு இவங்கள தெரியும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. இவங்க ஃபேமிலியை நாங்க கூப்பிடுறோம். இல்ல, நான் தான் சொன்னல, எனக்கு இவங்க யாருன்னு தெரியாது. இவங்களை எங்க பார்த்த மாதிரி தோணுச்சு, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஷியோர். சாரி, நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்காக நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூ கேரி ஆன். ஓகே, தேங்க் யூ so much. பொண்ணு இங்க இருக்கானா? அப்ப வீட்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்காளே, அவ யாரு? அவ பிரக்யா இல்ல, பொன்னி. அவ ஒண்ணு அண்ணனை லவ் பண்ணல, ஜஸ்ட் ஏமாத்ரா. நீ இப்போ பிரக்யாவோட சாரி எதுக்கு எடுத்து கட்டிக்கிட்ட? உன்னோட முடி எப்படி சின்னதாச்சு? அப்படின்னா என்னோட டவுட் கரெக்ட் தான். வீட்ல எல்லாரும் பொண்ணின்னு நினைச்சிட்டு இருக்கிறது பிரக்யாவை தான். யாரு இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அவ உயிரோட தான் இருக்கா. இவ்வளவு பெரிய கேம், பயங்கரமான ஆளா இருக்கா.
அவ இறந்ததா நம்ப வச்சுட்டு இப்ப உயிரோட இருக்கா. அவதான் பிரக்யாங்கிற உண்மையை அவையே சொல்லவே இல்லை. அவ இப்ப என்ன பிளான்ல இருக்கா? நான் உடனே இதை ஆலியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பிரக்யா அண்ணனுக்கு க்ளோஸ் ஆகி எங்க எல்லாரையும் அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சாலும் அதே மாதிரி தான் இந்த பொண்ணையும் பண்ணிட்டு இருக்கா. அண்ணனுக்கு க்ளோஸ் ஆகுற ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ண மாட்டேங்கிறா.